நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைல்ல எதை பத்தி நம்ம பார்க்க வரோம்னா டெலிகிராமை பத்தி நம்ம பார்க்க வரோம். இந்த டெலிகிராம்ல ஒரு அற்புதமான செட்டிங் இருக்கு. இந்த செட்டிங் கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஒருவேளை நீங்க டெலிகிராமை அதிகமா பயன்படுத்தக்கூடிய நபராய் இருந்தீங்கன்னா இது உங்களுக்கான வீடியோ. வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி வீடியோவை எந்த பகுதியும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணினா உங்களால மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்ப அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். உங்களுடைய டெலிகிராம் அக்கவுண்ட்ல நிறைய கான்டாக்ட நீங்க சேவ் பண்ணி வச்சிருக்கீங்க, அப்படிதானே? அப்படி நீங்க சேவ் பண்ணும்போது அந்த குறிப்பிட்ட கான்டாக்டோட நபர் டெலிகிராம்குள்ள வந்தாருன்னா உங்களுக்கு உடனே ஒரு நோட்டிபிகேஷன் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். சோ இந்த மாதிரி நோட்டிபிகேஷன் உங்களுக்கு ரொம்ப இடைஞ்சலா இருந்துச்சுன்னா அந்த நோட்டிபிகேஷன் வராம இருக்கிறதுக்கு டெலிகிராம்ல பிரத்யேகமான ஒரு செட்டிங்கை அறிமுகப்படுத்திருக்காங்க. அந்த செட்டிங் எங்க இருக்கு அப்படிங்கறத நான் உங்களுக்கு காட்ட போறேன். ஒருவேளை அது ஆன்ல இருந்துச்சுன்னா இதான் பிரச்சனை. ஆன்ல இருந்துச்சுன்னா அடிக்கடி இந்த நோட்டிபிகேஷன் வருதுன்னா இந்த செட்டிங் தான் பிரச்சனை. உடனே நீங்க ஆஃப் பண்ணி அந்த செட்டிங்கை நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம், தெரிஞ்சுக்கோங்க. வாங்க டெலிகிராமை ஓபன் பண்ணுங்க. டாப் லெஃப்ட்ல 3 லைன், அதுக்கப்புறம் செட்டிங்ஸ் குள்ள போங்க, அதுக்கப்புறம் நோட்டிபிகேஷன்ஸ் அண்ட் சவுண்ட்ஸ், அதுக்கப்புறம் பேஜ் கொஞ்சம் ஸ்க்ராலிங் பண்ணுங்க. இதுல ஈவென்ட்ஸ் அப்படிங்கிற தலைப்புல கான்டாக்ட் ஜாயின்ட் டெலிகிராம் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். பக்கத்துல இந்த டாகல் வந்து ப்ளூ கலர்ல இருக்கும். சோ அப்படி இருந்துச்சுன்னா உடனே இதை நீங்க ஆஃப் பண்ணிக்கோங்க. எதனால நான் ஆஃப் பண்ண சொல்றேன்னா, யாரெல்லாம் டெலிகிராம்ல ஜாயின் பண்றாங்களோ அந்த நோட்டிபிகேஷன் உங்க போனோட நோட்டிபிகேஷன் பேனல்ல டிஸ்பிளே ஆகும். அது உங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருந்துச்சுன்னா உடனே இதை நீங்க ஆஃப் பண்ணிக்கங்க. இல்ல யாரெல்லாம் வந்து இந்த டெலிகிராம்ல ஜாயின் பண்றாங்களோ அதை நான் தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு விரும்புறவங்க ஆஃப் பண்ணாதீங்க, ஆன்லயே வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ நோட்டிபிகேஷன் தொந்தரவா இருக்கிறவங்களுக்கு மஸ்டா இதை நீங்க ஆஃப் பண்ணிக்கங்க. சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. சோ டெலிகிராம்ல யாராச்சும் ஜாயின் பண்ணாங்கன்னா நோட்டிபிகேஷன் வருதுல, அது எப்படி டர்ன் ஆஃப் பண்ணணும், அது எப்படி நிறுத்தணும் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்களா? பயனுள்ள வீடியோ வருந்தா 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல கீழே நிறைய பட்டன்ஸ்லாம் இருக்கு, பிடிச்சதை தட்டி விட்டுக்கோங்க. அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன் இருக்கு, நல்ல ரீதியில பதிவு பண்ணுங்க. சோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க.